கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெரிய வெள்ளி ஆராதனைக்கு வந்திருக்கிற இல்லங்களிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வர வைக்கிறேன். இந்த பெரிய வெள்ளி என்று கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தெளிவாய் அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருவதாக. நாம் தேவ சமூகத்திலே சற்று நேரம் அமைதியாய் நாம் காத்திருந்து தேவனுடைய பிரச்சனத்திற்குள் நாம் கடந்து செல்வோமாக. சற்று நேரம் தேவ சமூகத்திலே அமைதியாயிருந்து கல்வாரி சிலுவை நோக்கி இயேசு நமக்காக தொங்கிய அந்த காட்சி நம்முடைய மனக்கண்களிலே நாம் காண்போமாக. அமைதியாயிருப்போமாக. குருசினில் தொங்கிய குருதியுவடிய கொல்கத மலைதனிலே நாம் குருவிசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண் கொண்டு சிரசினில் முள்முடி உறுத்திட அறைந்து சிலுவையில் சேத்தையோ தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ பாதகர் நடுவில் பாவியினேசன் பாதகன் போல் தொங்க யூத பாதகர் பரிகாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நானுதையோ தேவ சுந்தரமைந்த நுயிர் விடும் காட்சியால் துடிக்கானேஞ்சுண்டோ ஈட்டியால் சேவகன் எட்டிய குத்த இறைவன் விழாவதிலே அவர் தீட்டிய தீச்சை குருதியும் ஜலமும் திறந்தூற்றோடுது பார் எருசலே மாதே மருகினி அழுது ஏங்கி புலம்பலையோ நேன் எருசலை அதிபன் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கத மலைதனிலே நாம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண் கொண்டு குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கத மலைதனிலே நாம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண் கொண்டு. ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த பெரிய வெள்ளிக்காக நன்றி. எங்களுக்காக சிலுவை கோலம் எடுத்து எங்களுடைய பாவங்களை சுமந்து எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே மரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த பெரிய வெள்ளி என்று சிலுவையை குறித்து நாங்கள் சிந்தித்து தியானிக்க கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசுவீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சிலுவையின் மகத்துவத்தையும் சிலுவையின் மகிமையும் சிலுவையின் வெற்றியும் நாங்கள் காணும்படியாக ருசிக்கும்படியாக கிருபை செய்வீராக. இந்த கரம்
எங்களை வழி நடத்துவதாக. இயேசுவே உமக்கு நன்றி. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளை, மறுபடியும் இந்த ஆண்டிலே இந்த பெரிய வெள்ளி ஆராதனையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற வேத வசனம் மார்க்கின் புஸ்தகம் 15வது அதிகாரம் வசனம் 25. மார்க்கின் புஸ்தகம் அதிகாரம் 15 வசனம் 25. அதை நாம் வாசிக்க கேட்போம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 25. அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையா இருந்தது. ஆமென். அவரை சிலுவையில் அறைந்த பொழுது 3ஆம் மணி வேளையா இருந்தது. இன்றைய பெரிய வெள்ளிக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், சிலுவையில் இருந்து 7 ஜெபங்கள். சிலுவையில் இருந்து 7 ஜெபங்களை குறித்து இந்த பெரிய வெள்ளி என்று நான் உங்களோடு பேச ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். சிலுவை என்று நாம் சொல்லும் பொழுது 2 காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, சிலுவை ஒரு ஆவிக்குரிய யுத்தம். முதலாவது, சிலுவை என்றால் ஒரு ஆவிக்குரிய யுத்தம். சிலுவை என்பது ஆவிக்குரிய ஒரு யுத்த களம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வதாக, சிலுவை என்றால் சந்திக்கும் ஒரு இடம். சிலுவை என்றால் சந்திக்கும் ஒரு இடம். சிலுவையிலே பல காரியங்கள் சந்தித்தது. அதை நாம் சற்று ஆழமாக முதலாவது சிந்திப்போமாக. பாவமும் பரிசுத்தமும் சிலுவையிலே சந்தித்தது. பரிசுத்தம் ஜெயம் கொண்டது. இருளும் வெளிச்சமும் சிலுவையிலே சந்தித்தது. வெளிச்சம் வெற்றி பெற்றது. தீமையும் நன்மையும் சிலுவையிலே சந்தித்தது. நன்மை வெற்றி பெற்றது. சாபமும் ஆசீர்வாதமும் சிலுவையிலே சந்தித்தது. ஆசீர்வாதங்கள் ஜெயம் கொன்றது. மரணமும் ஜீவனும் சிலுவையிலே சந்தித்தது. அங்கே ஜீவன் ஜெயம் கொண்டது. தேவனுடைய கோபமும் தேவ அன்பும் சிலுவையிலே சந்தித்தது. தேவ அன்பு வெற்றி பெற்றது. பிசாசும் தேவனும் சிலுவையிலே சந்தித்தார்கள். அங்கே தேவன் ஜெயம் கொண்டார். பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சிலுவை என்று நாம் சொல்லும் பொழுது அது ஒரு சந்திக்கும் இடமா இருக்கிறது. சிலுவை ஜெயம் கொடுக்கின்ற ஜெயத்தின் ஒரு சின்னமா இருக்கிறது. சிலுவைக்கு என்றென்றைக்கும் ஆமேன் 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 என்று சொல்லி சிலுவைக்கு நாம் வாழ்த்த வேண்டும். சிலுவை ஒரு ஜெயம் கொடுக்கிற சின்னமாய் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் சிலுவை மேற்கொண்டதுனாலே இன்றைக்கும் சிலுவை என்று நாம் சொல்லும் பொழுது அது ஜெயம் கொடுக்கிறது, வெற்றியை தருகிறது. அது நித்தியமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு சின்னமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை சேர்வதாக. எவ்வளவு நேரம் இயேசு சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போமாக. எவ்வளவு நேரம் இயேசு சிலுவையிலே தொங்கினார்? மார்க்கு
வசனம் 25 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட நேரம் 3வது மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மலேசியா நேரம் பிரகாரமாக இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட நேரம் மத்தியானம் 1 மணிக்கு. ஆகவே நம்முடைய நேரத்தின் பிரகாரமாக மத்தியானம் 1 மணிக்கு இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். தொடர்ந்து மார்க் 15 வசனம் 34 37 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மார்க் 15 வசனம் 34 37 வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு மரிக்கும் பொழுது 9வது மணி நேரம் என்று மார்க்கு நமக்கு தெரிவித்திருக்கிறார். 9வது மணி நேரம் என்றால் மாலை 7 மணி என்று நம்முடைய நேரத்தின் பிரகாரம் அது இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து மத்தியானம் 1 மணி அளவிலே சிலுவையிலே தொங்கினார். அவர் மரிக்கும் பொழுது இரவு 7 மணி என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். மார்க்கு 15:33 வசனத்திலே, மார்க்கு 15:33 வசனத்திலே 6வது மணி நேரம் தொடங்கி 9ஆம் மணி நேரம் வரைக்கும் உலகம் முழுவதும் ஒரு பெரிய இருளுக்குள் கடந்து சென்றலாம். உலகம் முழுவதும் இருளாயிற்றாம். நம்முடைய நேரத்தின் பிரகாரமாக 5 மணி சாயங்காலத்திலிருந்து 7 மணி இரவு வரைக்கும் இயேசு மரித்த அந்த பெரிய வெள்ளி அன்று உலகம் முழுவதும் ஒரு மகா பெரிதான இருள் உலகத்தை சூழ்ந்து கொண்டது. நீதிமானாகிய இயேசு மரிக்கும் பொழுது எல்லா படைப்பும் அவர்களுக்கு முன்பதாக அந்த காட்சியை காண முடியாத படிக்கு, அந்த காட்சியை கண்ணை காணாத படிக்கு எல்லாவும் ஒரு பெரிய இருளுக்குள் காணப்பட சொல்லி நாம் பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட், blessed Good Friday greetings to all of you. Today for this Good Friday, my sermon is taken from Mark chapter 15 verse 25. The title, The 7 Prayers from the Cross. The cross is a spiritual battle. The cross is a battlefield. And secondly, the cross is a meeting place. Firstly, the cross is a battlefield. And secondly, the cross is a meeting place. Sin and holiness met at the cross, and holiness won the battle. Darkness and light met at the cross, and the light won the battle. Good and evil met at the cross, and good won the battle. Curses and blessings met at the cross, and God's blessings won the battle. Death and life met at the cross, and life won the battle. God's anger and God's love met at the cross, and God's love won the battle. The devil and God fought at the cross, and God became victorious. Therefore, the cross is a symbol of victory. Blessed be the name of the Lord, and amen to the cross. How long did Jesus hung on the cross? From Mark chapter 15 verse 25 we can read,
Jesus was crucified at the third hour. Our Malaysian time is 1 p.m., 1 noon. And Jesus died at the 9th hour according to Mark chapter 15 verses 34 and 37, and the 9th hour according to our local time is 7 p.m. Therefore Jesus hung on the cross from 1 p.m. in the afternoon until 7 p.m. in the evening, a total of 6 hours for our sins. And in Mark chapter 15 verse 33, there was a great darkness upon the earth from the 6th hour to the 9th hour, that is 5 p.m. to 7 p.m. Therefore, when Jesus died, there was a total darkness upon the earth. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பெரிய வெள்ளி அன்று நாம் தியானிக்க போகிற சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த நாம் செய்ய வேண்டிய 7 ஜெபங்களை குறித்து சற்று சுருக்கமாய் நாம் சிந்திப்போமாக. சிலுவையிலே காணப்பட்ட முதலாவது ஜெபம் லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 34. லூக்கா 23 வசனம் 34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தேவ பிள்ளைகளே, சிலுவையின் முதல் ஜெபம் தனிப்பட்ட ஜெபம். சிலுவையில் முதல் வார்த்தையின் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது இயேசு சிலுவையிலே நமக்கு செய்ய வேண்டிய முதல் ஜெபம் தனி ஜெபம். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களுக்காக நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். சிலுவையின் முதல் ஜெபம் தனிப்பட்ட ஜெபம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்த பாவங்களுக்காக, பாவ மன்னிப்புக்காக, இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக சிலுவையிலே இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த வெளிப்படுத்தின ஜெபம் தனி ஜெபம். ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். The first prayer from the cross, as we can look at Luke chapter 23 verse 34, personal prayer. Everyone must have a personal prayer in their life, and daily they must pray for the forgiveness of sins. Look at the cross and ask Jesus for all the forgiveness of sins. இரண்டாவதாக லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 43. லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஜெபம் என்னவென்றால் விண்ணப்ப ஜெபம். முதலாவது தனி ஜெபம், இரண்டாவது விண்ணப்ப ஜெபம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக, தேவனோடு நாம் நம் நித்தியத்தை கழிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் சிலுவையை நோக்கி பார்த்து, இயேசுவே
உம்முடைய ராஜ்யத்திற்குள் நான் பிரவேசிப்பதற்கு உம்முடைய கரங்களே விரித்தருளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய நித்தியத்தை நாம் தேவனோடு கழிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். Dear friends, the second prayer from the cross we can see in Luke chapter 23 verse 43, and this is intercessory prayer. We must daily and each day pray and intercede that we must enter into the kingdom of God. Daily keep on praying and intercede with the Lord Jesus that you might enter into the kingdom of God. தேவ பிள்ளைகளே, முதல் ஜெபம் தனி ஜெபம் பாவ மன்னிப்புக்காக, இரண்டாவது ஜெபம் விண்ணப்ப ஜெபம் தேவ ராஜ்யத்திற்குள் இந்த உலகத்தின் ஆயுசுக்கு பிறகு நாம் கடந்து செல்ல சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் மன்றாடி விண்ணப்பம் செய்ய வேண்டிய ஜெபம். மூன்றாவது ஜெபம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனங்கள் 26, 27. யோவான் 19வது அதிகாரம் வசனம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். மூன்றாவது ஜெபம் இயேசு நமக்கு கற்றுக் என்னவென்றால் குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம். இங்கே மகன் தாய் என்ற உறவை அவர் குறிக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை குறித்து அவர் பேசுகிறதே, ஒரு உறவை குறித்து அவர் பேசுகிறதே நாம் பார்க்கலாம். குடும்பத்திலே நல்ல ஐக்கியம் இருக்க, குடும்பத்திலே நல்ல உறவு இருக்க, குடும்பத்திலே ஒருவர் ஒருவர் நேசிக்க, ஒருவரை விசாரிக்க, குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் இருக்க, இந்த மூன்றாவது ஜெபமாக குடும்ப ஜெபம் அவசியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே மூன்றாவது வார்த்தை மூலமாக நம்முடைய குடும்பத்திலே அனுதினம் குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும் சொல்லி இயேசு நமக்கு திருவுள்ளம் பற்றினார். நம்முடைய குடும்பத்திலே கூட இன்னும் நல்ல உறவு இருக்கும்படியாக, இன்னும் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்காக குடும்பமாக ஒவ்வொரு நாளும் நாம் குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சிலுவையிலே இந்த மூன்றாவது வசனத்தின் பிரகாரமாக, வார்த்தையின் பிரகாரமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Dear friends, the third prayer from the cross comes from John chapter 19 verses 26 to 27, where we can see a relationship, a family concept. Therefore, from the cross, Jesus is saying, daily we must pray for our families, for the protection, for God's unity, for God's grace and peace upon our families, and also for those who are still unsaved in our families. So the third prayer from the cross is a family prayer, and we must always gather together in families to do our family prayer. கர்த்தருடைய ஜனமே, நான்காவது வார்த்தை, நான்காவது ஜெபம் சொல்லும் பொழுது மார்க்கின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 15
வசனம் 34. மார்க்கு 11ஆம் அதிகாரம் வசனம் 34. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். தேவ ஜனமே, இந்த 4வது வசனத்தில் இயேசு மிகுந்த அமைதி காணப்பட்டது. அவர் உள்ளத்தில் இருந்து இந்த வார்த்தையை அவர் கதறுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த ஜெபம் அமைதியான ஒரு ஜெபம், அமைதியான ஒரு ஜெபம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசு தகப்பனை நோக்கி கூப்பிட்ட ஒரு ஜெபம். தேவ பிள்ளைகளே, நம் அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு உள்ளான தேவைகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. உள்ளான சமாதானத்திற்காக, உள்ளான சந்தோஷத்திற்காக, உள்ளான பலத்திற்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக, நமக்கு வேண்டிய உள்ளான கிருபைகளுக்காக, அமைதிக்காக, ஆறுதலுக்காக, தனிப்பட்ட உள்ளான ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அமைதியாயிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த 4வது வார்த்தையிலே அமைதியான ஜெபத்தை கர்த்தர் நாம் செய்யும்படியாக நம்மை ஏவி எழுப்புகிறார். சமயத்திலே மனிதர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடாமல் இருக்கும், உள்ளான பாரங்கள் இருக்கும், சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும். இப்படிப்பட்ட ஜெபங்களே அமைதியாக கர்த்தருடைய பாதத்திற்கு நாம் செலுத்தும்படியாக இந்த 4வது வசனத்திலே ஆண்டவர் நம்மை தனிப்பட்ட ஜெபத்திற்கு அமைதியாய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். Dear friends, the 4th word or the 4th prayer the cross reveals is seen from Mark chapter 15 verse 34. It is silent prayer. At times in our lives we need internal strength, internal grace, internal peace, and therefore we have to have a silent time praying for our personal needs, for our personal growth, and for God's grace. So the 4th word from the cross is silent prayer. At times everyone will forsake us, but God will never forsake us. You can have a silent time with the Lord, asking for your personal need and grace. So the 4th prayer from the cross is silent prayer. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, 5வதாக கர்த்தர் சிலுவையிலே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்னவென்றால், யோவான் 19வது அதிகாரம் வசனம் 28. யோவான் 19 வசனம் 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்கு இயேசு மாம்சத்திலே சிலுவையிலே தொங்கிய 5வது வசன பிரகாரமாக அவர் இன்னும் தாகமாயிருக்கிறார். அவருக்கு என்ன தாகம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த ஜெபத்தை அது குறிக்க சொல்லி பார்க்கும் பொழுது,
அது சுவிசேஷத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சுவிசேஷத்திற்காக சுவிசேஷ ஜெபம் நாம் செய்ய வேண்டும். இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே 6 மணி நேரம் பாடுபட்டார். அவர் மரிக்கும் பொழுது ஒரு சில சீஷர்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். திரளான ஜனங்கள் இன்னும் அன்றைய தினம் போல் ரட்சிக்காமல் இருக்கிறார்கள். இயேசு ஜனங்களை பார்த்து, தாகமாயிருக்கிறேன், ஆத்தும தாகம் இயேசுக்கு உண்டானது போல 5வதாக தேவ பிள்ளைகளே, நாம் சுவிசேஷ ஊழியங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அனுச்சியமும் அனுதினமாக சுவிசேஷம் செய்வதற்காக, சுவிசேஷ பணிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும், முடிவு வரும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே சிலுவிலே தொங்கிய இயேசு நம்மை பார்த்து, மகனே மகளே, அனுதினம் சுவிசேஷத்திற்காய் ஜெபிக்கும்படி நம்மை அழைக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அவர் ஜெபிக்கும்படி நம்மை அழைக்கிறார். நம்மை சுற்றி நாம் பார்க்கும் பொழுது இன்னும் எத்தனை ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இருளிலே பாவத்திலே நரகத்துக்குள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக சுவிசேஷ ஜெபம் அனுதினம் நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி சிலுவையிலே இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். My beloved friends in Christ, the 5th word from the cross, as we can read in John chapter 19 verse 28, it is a prayer for evangelism. As we look around, look at the unsaved souls dying in thousands. Every day we have to pray the prayer for evangelism work. The gospel says, the gospel of Jesus Christ will be preached unto the world and the end will come. So every day, my dear friends, we have to pray for evangelism and evangelism and evangelism. கர்த்தருடைய ஜெப பிள்ளைகளே, 6வது வசனத்திலே எந்த ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொண்டு பார்க்கும் பொழுது, யோவான் 19வது அதிகாரம் வசனம் 30 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 19 வசனம் 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று இயேசு சொன்னார். இது சோத்திர ஜெபத்திற்கு சமமாகும். சோத்திர ஜெபம், சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். இயேசு மாம்சத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தார், பிசாசை வெற்றி சிறந்தார், உலகத்தை வெற்றி சிறந்தார். அவர் உலகத்தையும் பாவத்தையும் சாப கட்டுகளையும் ரோகங்களையும் எல்லா பிணிகளையும் வியாதிகளையும் எல்லா கண்ணீர்களையும் அவர் வெற்றி சிறந்ததுனாலே இது சோத்திர ஜெபமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா யுத்தத்திற்கும் அவர் ஜெயம் கொடுக்கிறவராய், வல்லமை கொடுக்கிறவராய், அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவர் கொடுத்த எல்லா ஜெயத்திற்கும் வெற்றிக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் சோத்திரம்
செலுத்த வேண்டும். ஆகாரத்திற்காக, சுகத்திற்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல சரீரத்திற்காக, சபைகளுக்காக, எல்லாவற்றையும் ஜெயித்து கொடுத்ததற்காக, ஜெயமாய் அவர் என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறதுனாலே நாம் இயேசுவுக்கு அனுதினம் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பாவங்களை மன்னித்தார், பரிசுத்தமாக்கினார், ஆவியானவரை அவர் நமக்கு கொடுத்தார், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மை முத்திரை போட்டார். ஆகவே நாம் என்னென்றைக்கும் ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு ஸ்தோத்திர ஜெபம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே நம்மை மூடி மறைத்திருக்கிறார். அதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திர ஜெபத்தை இடைவிடாமல் எடுக்கும்படியாக இயேசுடைய 6வது வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் 2 கரங்களை எடுத்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர ஜெபத்தை வெளிப்படுத்துகிறது. My dear friends, the 6th verse from the cross, John chapter 19 verse 30, is a thanksgiving prayer. There is victory in Jesus. There is victory in the name of the Lord Jesus. Jesus has overcome the world, the devil, and the flesh. Therefore, every day we have to give thanks to Jesus for His protection, for His provision, and all the good things He has given to us. Therefore, every day we have to give thanks to the Lord Jesus. When we look at the cross reminds us of our daily thanksgiving prayer to Him. கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியாக லூக்கா 23:46 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கடைசியாக சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது கடைசி ஜெபம் என்னவென்றால், முதல் ஜெபம் தனி ஜெபம், விண்ணப்ப ஜெபம், குடும்ப ஜெபம், அமைதியான ஜெபம், சுவிசேஷ ஜெபம், ஸ்தோத்திர ஜெபம், கடைசியாக அர்ப்பணிக்கின்ற ஜெபம். நம்மை நாமே கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஜெபம். ஒவ்வொரு இரவிலும் தேவ பிள்ளைகளே, நாம் நித்திரைக்கு செல்வதற்கு முன்பதாக நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது, நாம் அறிந்து கொள்ளவும் முடியாது. நாளை நாம் படுக்கையிலிருந்து உயிரோடு எழும்புவது நமக்கு அறியாத ஒரு காரியமாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு இரவிலும் இந்த அர்ப்பணிக்கின்ற ஜெபத்தை நாம் சொல்லி நித்திரைக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். இயேசுவே, ஒவ்வொரு இரவிலும் நாம் படுப்பதற்கு முன்பதாக என்னுடைய ஆவி, சரீரம், ஆத்துமாவே உம்முடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தம் போல் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற, அர்ப்பணிக்கிற, சரண்டர் செய்கிற ஒரு ஜெபமாய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஒவ்வொரு இரவிலும் நாம் நித்திரைக்கு முன்பதாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். Dear friends, the last final word and prayer from the cross is seen in Luke chapter 23 verse 46. It is a consecration prayer. Consecration prayer. Every night before we go
to sleep, we must present our soul, body, and everything into the hands of the Lord Jesus, and we must go to sleep. My dear friends, from the cross, Jesus reveals to us 7 types of prayers which we must daily do: personal prayer, intercessory prayer, family prayer, silent prayer, evangelism prayer, thanksgiving prayer, and daily prayer. Keep on praying, praying, praying. As we look at the cross reminds us that we must always be praying. தேவ பிள்ளைகளே, சிலுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது சிலுவை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எதை போதிக்க பார்க்கும் பொழுது சிலுவையானது நாம் அனுதினம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் இருக்க வேண்டும், விண்ணப்ப ஜெபம் இருக்க வேண்டும், குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும், அமைதியான ஜெபம் இருக்க வேண்டும், சுவிசேஷ ஜெபம் இருக்க வேண்டும், சோத்திர ஜெபம் இருக்க வேண்டும், அர்ப்பணிக்கின்ற ஜெபம் இருக்க வேண்டும். சிலுவையின் 7 வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே 7 ஜெபங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த பெரிய வெள்ளி என்று சொல்லி நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்று தொடங்கி தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம், சிலுவையை பார்க்கும் பொழுது அது நமக்கு ஜெபத்தை ஞாபகப்படுத்துகிறது. ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் வரும் அளவோ நாம் என்னென்றைக்கும் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருப்போம். அப்பொழுது கர்த்தர் வரும் பொழுது அவர் நம்மையும் அழைத்து செல்வார். தெய்வ பிள்ளைகளே, சற்று நேரம் சிலுவை நோக்கி நாம் பார்ப்போமாக. இயேசு நமக்கு இந்த பெரிய வெள்ளி அன்று 7 விதமான ஜெபம் செய்யும்படியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய கருத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். இயேசுவே, இந்த இரவிலே இந்த பெரிய வெள்ளி அன்று சிலுவை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 7 விதமான ஜெபங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் ஐயா. தனிப்பட்ட ஜெபம், விண்ணப்ப ஜெபம், குடும்ப ஜெபம், அமைதியான ஜெபம், சுவிசேஷ ஜெபம், சோத்திர ஜெபம், அர்ப்பணிப்பின் ஜெபம். சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக சோத்திரம். சிலுவையிலே இந்த 7 ஜெபங்களே கேட்ட நாங்கள் கை கொண்டு இடைவிடாமல் எங்கள் ஜீவ நாட்கள் முழுவதும் ஜெபிக்கும்படியாக எங்களை மாற்றுவீராக. பவுல் சொன்னது போல, இடைவிடாமல் ஜெபம் சொன்னது போல, சிலுவை நிழலிலே நாங்கள் அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படியாய் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட நபர்கள் மத்தியிலும் எப்பொழுதும் ஜெப ஆவி இருப்பதாக. இப்பொழுதே வானத்தின் பல கண்களை திறந்து உம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் ஜெப ஆவியை நீர் ஊற்றுவீராக. எப்பொழுதும் ஜெபத்திலே சார்ந்திருக்க கிருபை செய்வீராக. ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்க
கிருபை செய்வீராக. இயேசுவே உமக்கு நன்றி. உடைய சமாதானம் பிள்ளைகளோடு இருந்து தொடர்ந்து வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.